ரமண மகரிஷி பழைய தரிசன மண்டபத்தில் இருப்பதை அறிந்து அங்கு சென்றார். தர்சன் மந்திருக்குள் நுழைந்த மாத்திரத்தில் அங்கிருந்த ஒருவித ஆழ்ந்த அமைதி அவரை ஆகர்ஷித்தது. ரமண மகரிஷி அந்த சிறிய அறையின் வடகீழ் கோடியில் அமைக்கப்பட்டிருந்த ஒரு திண்டில் சாய்வாக அமர்ந்திருந்தார். சுவாமி மகரிஷியை நமஸ்கரித்தார். மகரிஷி சுவாமியை தன் காந்த விழிகளால் ஆழ்ந்து நோக்கினார். சுவாமியின் தேகம் சிலிர்த்தது. அங்கேயே சுவாமி அமர்ந்து கொண்டார். மகரிஷியை பார்த்தபடியே இருந்தார். அவர் விழிகள் அவர் அறியாமலேயே மூடிக்கொண்டன. அங்கு அவருக்கு சுகானுபவமான தியானம் சித்தித்தது. எவ்வளவு நேரம் சுவாமி அந்த ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார் என்பதை அவரால் ஊகிக்கவே முடியவில்லை. கண் திறந்து பார்க்கும்போது மகரிஷி சுவாமியையே பார்த்தபடி இருந்ததை சுவாமி உணர்ந்தார். சுவாமி பார்த்ததும் மகரிஷியின் திருமுகத்தில் அழகிய புன்னகை கீற்று மலர்ந்ததை சுவாமி பார்த்தார். பரவசம் மேலிட மகரிஷியை மீண்டும் நமஸ்கரித்தார். பகவானே, என்னை தங்கள் பேரருளால் ஆட்கொள்ளுங்கள் ஐயனே. என்னை தங்களுடையவனாக தங்கள் திருப்பாதத்தில் இருத்திக் கொள்ளுங்கள் சுவாமி. சுவாமியின் இந்த மௌனமான பிரார்த்தனை மகரிஷியின் செவிகளில் விழுந்தன போலும். சரி என அக்கணமே மகரிஷி வாய் திறந்து பதிலளித்தார். பின்னொரு நாளில் சுவாமி கூறினார், சரி என்ற சொல்தான் தமிழ் மொழியில் இந்த பிச்சைக்காரன் கற்ற முதல் சொல். அதை கற்பித்தவரும் ஸ்ரீ ரமண மகரிஷியே. யோகி ராம் சுரத்குமார் அவர்கள் காஞ்சி மகா சுவாமிகளிடம் மிகவும் அன்பும் மரியாதையும் வைத்திருந்தார். யோகி ராம் சுரத்குமார் அவர்களை தரிசனம் செய்ய சிலர் வந்திருப்பார்கள். அவர்களை பார்த்து யோகியார் எங்கிருந்து வருகின்றீர்கள் என்று ஆதரவுடன் கேட்பார். வந்தவர்களோ தாங்கள் பரமாச்சாரியாலை தரிசனம் செய்துவிட்டு வருவதாக குறிப்பிடுவார்கள். அவ்வளவுதான். அடுத்தது அங்கு நடப்பதை பார்த்து அனைவரும் செய்வதறியாது பதைபதைத்து போவார்கள். பரமாச்சாரியாலை பார்த்துவிட்டு இந்த பிச்சைக்காரனை பார்க்க வந்தீர்களா என்று கூறிக்கொண்டே அவர்களை நமஸ்கரித்து விடுவார். காஞ்சி மகா பெரியவர் தனது அன்றைய சொற்பொழிவில் ஒவ்வொருவரும் அந்தர்முகம் கொள்ள வேண்டியதன் உள்முகம் அவசியத்தை பற்றி அழகாக விவரித்துக் கொண்டிருந்தார். அப்போது சட்டென்று யோகியார் மறைவாக அமர்ந்திருந்த இடத்தை கை காட்டி, இதோ இங்கேயே ஒரு அந்தர்முகி இருக்கிறார் என்றாராம் புன்னகையுடன். யோகியார் ஏக்கத்துக்கும் நெளிந்தார். இந்த அந்தர்முகம் சாதாரண மனிதர்களுக்கு வாய்க்காது. ஞானிகளுக்கும் மகான்களுக்கும் மட்டுமே வாய்க்கும். இறைநிலையின் உச்சத்தை அடைந்தவர்கள் அந்தர்முகியாக இருப்பார்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அடிக்கடி பாவசமாதிக்கு சென்று விடுவார். அதுபோல் மாதேவகி சொன்ன ஒரு சம்பவம் இங்கு குறிப்பிடத்தக்கது. திருவண்ணாமலையை அடுத்துள்ள ஒரு கிராமத்திற்கு பரமாச்சாரியால் வந்திருந்தார். அவரை தரிசனம் செய்வதற்கு யோகி ராம் சுரத்குமார் அவர்கள் சென்றார்கள். பரமாச்சாரியாளின் திருவடியில் விழுந்து வணங்கியவுடனே அவருக்கு ஒரு விதமான சமாதி சித்தித்து விட்டது. அவரால் எழுந்திருக்க முடியவில்லையாம். பரமாச்சாரியால் ஹூங்கார சப்தம் போட்டுதான் அவரை எழுப்பினாராம். பரமாச்சாரியால் விதேக கைவல்யம் அடைந்த பிறகு ஸ்ரீ ரா கணபதியிடம் பெரியவாளிடம் கைங்கரியம் செய்த இருவர் சில விஷயங்களை தெரிவித்தார்களாம். அதாவது, யோகி ராம் சுரத்குமார் திருவண்ணாமலையில் துன்பமும் இன்னல்களும் படும்பொழுது அதை அறிந்து பெரியவாள் மிகவும் வேதனைப்படுவார்களாம். இந்த யோகியாரை பாதுகாக்க வேண்டும். அப்படி பாதுகாப்பதன் மூலமாக பிற்காலத்தில் உலகம் அவரால் பெரிய நன்மையை அடையும் என்பார்களாம். யோகி பிறரால் துன்புறுத்தப்படும் பொழுதெல்லாம் பரமாச்சாரியால் ஆழ்ந்த சமாதிக்கு சென்று தன்னுடைய தவ ஆற்றலை கொண்டு அவருடைய இன்னல்களையும் துன்பங்களையும் களைந்து அவருக்கு ஆரோக்கியம் ஏற்படச் செய்தாராம். அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் சிறிது சிறிதாக விலகி அவரை மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள ஆரம்பித்தவுடன் பெரியவாள் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே கிடையாது. ஆனானந்தகிரி சுவாமிகள் ஒருமுறை தபோவனத்தில் உரை நிகழ்த்தி கொண்டிருந்தார். கூடியிருந்த பக்தர்களை பார்த்து, உங்கள் அனைவருக்கும் கபீர்தாசரை பார்க்க வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறதா என்று கேட்டார். ஆமாம் சாமி, கபீரை தரிசிக்க விரும்புகிறோம் என்றனர். அப்போது அங்கே ஒரு மூலையில் அடக்கமாக அமர்ந்து ராமநாமம் ஜபித்துக் கொண்டிருந்த யோகி ராம் சுரத்குமாரை அடையாளம் காட்டி, இதோ இவர்தான் கபீர்தாசர். அவரே இவர் என்பதற்கும் இவரே அவர் என்பதற்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கின்றன. இருவரும் கங்கை கரையில் பிறந்தவர்கள். இளமை காலத்தில் கபீர் எப்படி ஆன்மீக தாகத்தை தேடி கங்கை உட்பட பல இடங்களில் அலைந்தாரோ அதுபோல் ராம் சுரத்குமாரும் பல இடங்களில் தன்னை தொலைத்தவர். இருவருக்கும் ராம மந்திரம்தான் உபதேசமாக கிடைத்தது. கபீரின் குரு ராமானந்தர், ராம் சுரத்குமாரின் குரு ராமதாசர். மேலும் இப்படி ஒரு சில ஒற்றுமைகளை ஞானானந்த கிரி சுவாமிகள் எடுத்துச் சொல்ல ஒட்டுமொத்த கூட்டமும் பரவசப்பட்டு யோகி ராம் சுரத்குமாரை தேடி அவரது திருபாதம் பணிந்து வணங்கினார்கள். ஒருமுறை திரு ராஜமாணிக்கம் நாடார் மாயம்மா அவர்களை காரில் திருவண்ணாமலைக்கு அழைத்து வந்தார்.
அந்த காரை சன்னதி தெருவீட்டின் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினார். யோகி அவர்கள் சன்னதி தெருவீட்டில் முன்படிக்கட்டில் வந்து நின்று கொண்டார். மாயம்மாவும் காரை விட்டு இறங்கவும் இல்லை. இவர்கள் இருவரிடையே எந்த சம்பாஷணையும் நடக்கவில்லை. ஆனால் அவர்களுக்கே உரிய எண்ணற்ற பரிமாற்றங்களை செய்து கொண்டிருப்பார்கள். மிகவும் பிரியமாக எல்லோராலும் அம்மா என்றழைக்கப்படுபவர் மாதா அமிர்தானந்தமயி. ஒருமுறை திருவண்ணாமலையில் நடந்த தேரோட்டத்தை காண வள்ளிக்காவிலிருந்து அம்மா தன் பக்தர்களுடன் வந்திருந்தார். அப்பொழுது தேர்முட்டியின் அருகில் உள்ள ஒரு வீட்டின் மாடியிலிருந்து யோகி அவர்கள் கீழே இறங்கி வந்தார். அப்பொழுது அம்மா அங்கிருந்தவர்களுடன் யோகியை காண்பித்து, இவர் ஒரு அவதூதர் என்று கூறினார்களாம். மாதா அமிர்தானந்தமயி இந்த பிச்சைக்காரனை அவதூதர் என்று சொன்னார் என்று கூறி பகவான் மகிழ்ந்தார்களாம். ஷீரடி பாபா தன்னை ஃபக்கீர் என்றுதான் குறிப்பிட்டுக் கொள்வார். அதுபோல் நம் யோகி ராம் சுரத்குமாரும் தன்னை பிச்சைக்காரன் என்றுதான் குறிப்பிட்டுக் கொள்வார். அவரும் எளிமையான வாழ்க்கையே வாழ்ந்தார். அதுபோலதான் உடுத்தார். யோகி ராம் சுரத்குமாரும் பிச்சை எடுத்துத்தான் வாழ்ந்தார். ஆடை எல்லாவற்றிலும் எளிமையையே கடைபிடித்தார். அவரும் ஹூக்கா பிடிப்பார். யோகி ராம் சுரத்குமாரும் சிகரெட் பிடிப்பார். ஷீரடி பாபாவும் தன்னை அண்டும் பக்தர்களின் வாழ்க்கையில் பல அதிசயங்களை செய்துவிட்டு, இவையெல்லாம் நம் எல்லோருக்கும் பொதுவாக இருக்கும் இறைவனின் பெரும் கருணை என்று கூறிவிடுவார். அதுபோல் யோகிராம் சுரத்குமாரும் தன் பக்தர்களின் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நிகழ்த்திவிட்டு, எல்லாம் தந்தையின் லீலையே என்று கூறிவிடுவார். ஒரு நாள் காலை சத்ய சாய் பாபாவின் பக்தர்களான ஒரு பஜனை குழுவினர் யோகி ராம் சுரத்குமார் ஆசிரமத்திற்கு வந்தனர். அவர்கள் இனிமையாக நாம சங்கீர்த்தனம் செய்தனர். அதை கேட்டுக்கொண்டிருந்த யோகியார் தன்னை மறந்து ஒரு உன்னத நிலையில் ஆழ்ந்திருந்தார். பக்தர்கள் தங்களை மறந்து உணர்ச்சி மேலிட்டால் சாய்ராம் என்பதற்கு பதிலாக யோகிராம் என்று பாட, அப்பொழுது மட்டும் யோகி ராம் சுரத்குமார் அவர்கள் தலையிட்டு அவர்களை சாய்ராம் என்றே பாடும்படியும் யோகிராம் என்று மாற்ற வேண்டாம் என்றும் அன்பு கட்டளையிட்டார். காலை தரிசனம் முடிந்ததும் அந்த குழுவில் உள்ள ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அழைத்து விசாரித்து ஆசீர்வதித்தார். அந்த குழுவில் ஒருவர் யோகி பக்தரிடம் கூறினார், சாய்ராம் ஒருமுறை எங்களை பார்த்து தன்னை பார்ப்பதற்காக நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டியதில்லை. தான் திருவண்ணாமலையிலும் இருப்பதாகவும் தெரிவித்தார் என்றார். பகவான் யோகி ராம் சுரத்குமார் எதிரே இருந்த 2 சுதாமா சகோதரிகளை நோக்கி, நீங்கள் இருவரும் பாம்பே செல்கிறீர்கள் அல்லவா? அங்கே அருகில் கணேஷ்புரி, வஜ்ரேஸ்வரி என்ற இடங்கள் உள்ளன. சுவாமி நித்யானந்தா வசித்த இடங்கள். போய் பார்த்து வாருங்கள். அவர் 1961 சித்தியானார். பெரிய மகாத்மா. அவருடன் கூட யாராலும் அதிக நேரம் தங்க இயலாது. அதனால் அவர் வந்தவர்களை விரைவில் அனுப்பிவிடுவார். எதற்கு என்னிடம் வருகிறீர்கள்? வஜ்ரேஸ்வரியை சென்று தரிசனம் செய்யுங்கள் என்று கூறி விரட்டி விடுவார். அவரை புரிந்து கொண்டவர்களுக்கு இந்த பிச்சைக்காரனை பற்றியும் சிறிது புரிந்து கொள்ள முடியும். அவரிடம் வந்த ஒவ்வொருவரையும் அவர் மாற்றினார். பெரிய மகாத்மா 1950 தஹியாவில் ஆசிரியராக இருந்தபோது ஸ்ரீ ரமண மகரிஷி மற்றும் ஸ்ரீ அரவிந்தர் ஆகிய இருவரின் மகா சமாதி பற்றிய செய்தி ராம்சுரத்தை பெரிதும் முழுக்கியது. அப்போதிருந்து பப்பா ராமதாஸின் தரிசனத்தையும் சத்சங்கத்தையும் தவறவிடக்கூடாது என்று அவர் நன்கு உணர்ந்தார். ஒரு நாள் கபடியா பாபாவின் ஆசிரமத்தில் இருந்து திரும்பி வரும் வழியில் சுவாமி விவேகானந்தரின் குரல் கேட்டது. இதோ விவேகானந்தர் அழைக்கிறேன். நீங்கள் இப்போது செய்து வரும் பணி அல்ல உங்கள் பணி. இன்னொரு நாளில் மீண்டும் ஒரு முறை இந்த அழைப்பை கேட்டபோது, இது இறைவனுடைய தெய்வீக அழைப்பு என்று ராம்சுரத் உறுதியாக நம்பி மேலும் தாமதிக்காமல் தனது வேலையை உடனே ராஜினாமா செய்தார். பின்னர் அவர் தனது வீட்டையும் துறந்து பப்பா ராமதாஸின் ஆனந்தாசிரமத்திற்கு ரயில் ஏறினார்.